தேவாரம். தேவாரம் என்பது தே என்றால் தயவு, ஆரம் என்றால் ஒழுங்கு. தய ஒழுங்கே தேவாரம். திருவாசகம். திருவாசகம் என்பது மெய்ப்பொருள் நிரம்பிய வார்த்தை, மெய்ப்பொருளை தரும் வார்த்தை. திருமந்திரம். சன்மார்க்க உண்மை தெரிய வேண்டுமாகில் திருமந்திரத்தை கவனிக்கில் விளங்கும். திருமந்திரமும் திருவாசகமும் சாத்திரங்களில் சிறந்தது திருமூலர் திருமந்திரம். இஃது மொத்தம் 8000. தோத்திரங்களில் சிறந்தது திருவாசகம். இவற்றை ஊன்றி பார்க்கவும். சிவம் என்பதன் பொருள். சிவம் என்பதற்கு பொருள் சச்சிதானந்தம். சச்சிதானம் என்பது சத்து, சித்து, ஆனந்தம். இதில் சிகரம் சத்து, வகரம் சித்து, மகர ஆனந்தம். சிகரம் எல்லாம் உள்ளதாய் விளங்குவது, வகரம் எல்லா விளக்குவதாய் உள்ளது, மகரம் இரண்டினாலும் நிரம்பிய இன்பம். சிவ. சிவ என்பதற்கு பொருள் அனாதியாய் மலமில்லாத சர்வ வல்லமை உடையது. சி என்பதற்கு பொருள் அனாதியாய் மலமில்லாதது. வா என்பதற்கு பொருள் சர்வ வல்லமை உடையது. சி. சி என்னும் எழுத்துக்கு பொருள் இதன் பீஜாசரம். அவை விந்து, நாதம், சகர ஒற்று, அகரம், ஈகரம் இவை கூடியது. சிகரமாகிய ஓர் உருவம். இதற்கு பொருள் சுத்த சன்மார்க்க காலத்தில் வெளிப்படும். சிவமாதல். சிவென்பது முற்றும் மலம் உள்ளது. ஜீவன் என்பது 3 பங்கு மலம் உள்ளது. ஆன்மா என்பது 1 பங்கு மலம் உள்ளது. சிவம் முற்றும் மலம் நீங்கியது. அதலால் மலமுற்றும் நீங்கி தயா வடிவமாயதே சிவமாதல். காயத்ரி. காயத்ரி. கா ஜல தத்துவமாகி ஸ்தூல தேகம் பிரம்மஸ்வரூபம். யு யா வாயு தத்துவமாகிய சூஷ்ம தேகம் விஷ்ணு ஸ்வரூபம். ஆ அக்னி தத்துவமாகிய காரண தேகம் ருத்ரஸ்வரூபம். 3 அதாவது மேற்குறித்த 3 தேகங்களில் சொரூப, ரூப, சுபவ குணங்களான ஐயம், திரிபு, மயக்கமின்றி கடந்தால் ஜனன மரண சாகாரம் நீங்கி நித்திய ஆவும். எப்படியெனில் காயத்ரி மந்திரத்திற்கு பாதம் 3, பாதம் 1ற்கு வானம் 8 ஆக, பாதம் 1ற்கு வர்ணம் 8 ஆக 3 பாதத்திற்கு வர்ணம் 24. பாதம் 3 என்பதன் குறிப்பு ஜீவர்களுக்கு மலம் 3, வருணம் 24 என்பது குறிப்பு. 2 ஜீவகாருண்யம், தத்துவ விசாரம் ஆகிய 2ஐயும் 10 பிடிபற்றினால் 4 ஆகிய ஜீவகாருண்யம், ஈஸ்வர பக்தி, பாச வைராகியம், பிரம்ம ஞானம் ஆகிய இவற்றை அடையலாம். அடைந்து காயத்ரி மந்திரம் திருமூர்த்தி சொரூபமாததால் இதற்கு அதீதான பிரபானுபத்தை பெறலாம். மேலும் தத்துவ ரேயங்களான 3 தேகங்களுக்கும் தத்துவம் யாதெனில் வர்ணம் 24. அதனால் ஸ்தூல தத்துவம் 24. பாதம் 3 காயத்ரி திரிமூர்த்தி சொரூபம். இவற்றில் ஒன்றை கொடுக்க வந்தது. 1 3, 3, 1 ஆகியவற்றை சேர்க்க 7 ஆகிறது. அதனால் சூட்சுமம் தத்துவம் 7. இதற்கு சக்தி 3, அனுபவ சக்தி 1, சமத்துவம் 1 ஆக 5. அதனால் காரண தேகம் தத்துவம் 5. மேற்குறித்த 36 தத்துவங்களையும் கடந்தால் அனுபவம் விளங்கும். எப்படி எனில் ஓதயாத் ஓ ஆன்ம அறிவின் கான் சத்துவ குணமாயி இத்து அருள் அனுபவம் பெற்று யா காய பிரமாதல். அதனால் மேற்குறித்த காயத்ரியின் சொரூபானுபவத்தை பெறலாம். திருச்சிற்றம்பலம்.